அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். எல்லாருமே தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கத்துறைக்கு பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க, நல்லாவே தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வெயிட்டேஜ் அனாலிசிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸும் நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது. டெலகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் என்ன பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த 8 யூனிட்டை பிடிச்சா உங்களால் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா 160+ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா பெர் யூனிட்டுக்கு 20 கொஸ்டின்ஸ் அப்படின்ற கேட்டகரியில தான் சிவிலை பொறுத்த வரைக்கும் கேட்பாங்க. ஸோ மெக்கானிக்கல் ட்ரிபிளியை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு யூனிட்ல ஹையஸ்டாக கேட்பாங்க, ஏதாச்சும் ஒரு யூனிட்ல கம்மியாக கேட்பாங்க. ஆனால் சிவிலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவனாக தான் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நீங்கள் படிச்சு தாங்க ஆகணும். எல்லாத்தையும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். என்ன இப்படி பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு. ஸோ ஏன் அப்படின்னா சிவிலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, மேக்ஸிமம் இந்த டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா சர்வேயாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருக்கும், எல்லாமே சிவிலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதன் அடிப்படையில் பேக்ரவுண்டை ஃபாலோ பண்ணி வரது தான் மெக்கானிக்கல் அண்டு ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட். சரியா? ஏன்னா நீங்கள் ஒரு கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிவில் இன்ஜினியரோட வேலை தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் வேலை, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் வேலை. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் சிவில்ன்றப்ப எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிட்ல இருந்தும் அவங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 பெர் யூனிட்டுக்கு 20 கேட்டுருவாங்க. பெர் யூனிட்டுக்கு 20. அப்போ நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 யூனிட் 6 யூனிட் மொத்தம் 8 யூனிட் படிச்சீங்கன்னா பெர் யூனிட்டுக்கு 8ன்றப்ப 160+ கொஸ்டின் ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அப்படின்னு கொடுப்போம். இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்கன்னா 10 கொஸ்டின். எஸ்டிமேஷனில் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி தான். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஹைவே, ரயில்வே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது ஏர்போர்ட் ஹைவே, ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் வரும். ஸோ இந்த ஹைவேல இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரயில்வேல பார்த்தீங்கன்னா 4 to 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ஸ் அண்ட் டாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 to 5 கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ எதுக்கு இந்த இதில் நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே. அடுத்து ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ் இன்ஜினியரிங். இதில் இந்த ஃப்ளூயிட் சம்மந்தமாக வரதில் ஹைட்ராலிக்ஸில் பார்த்தீங்கன்னா 5 to 6 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ரிசோர்சஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இரிகேஷன் அண்ட் ஹைட்ராலஜியை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 13 கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஓகே. அடுத்து டிசைன் ஆஃப் ரெயின் போர்ஸ்டு கான்கிரீட், அதே மாதிரி ப்ரீஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட். ஸோ இதில் எப்படி இருக்கும், இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் போர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் 10 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் 10 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ப்ரீஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட் இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் 3ல இருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து 6ல இருந்து 7 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நான் இருக்கிறது ஒரு மாதிரி இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சொல்கிற யூனிட்டுக்கு. அடுத்து என்வரான்மெண்டல் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல். ஸோ இதில் எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் சோர்ஸ் ஆஃப் வாட்டரை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன தெரியுங்களா 10 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து சீவேஜ் சிஸ்டம், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 கொஸ்டின் கேட்பாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோலில் இருந்து 4 to 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ எதுலேயே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். சரியா? ஓகே. அடுத்து ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங். இதில் காமனாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். சாயில்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன், சாயில்ஸ்ல இருந்து மட்டும் 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபவுண்டேஷன்ல பார்த்தீங்கன்னா 8ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? அடுத்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஸ்ட்ரக்சரல்ல காமனா இதுல இருக்கிறதே கொஞ்சம் டாபிக் தான். அப்போ இந்த டாபிக்ஸ் கம்மியா இருக்கிறதுலாம் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் அடிச்சு விட்டுறணும். டாபிக்ஸ் கம்மியா, ஏன்னா படிக்க வேண்டியது கம்மியா இருக்கும். நிறைய இருக்கிற டாபிக்கை கடைசியா வச்சுக்கோங்க. சரியா? இப்போ எதுல டாபிக்ஸ் கம்மியா இருக்கோ அதை ஃபுல்லாக என்ன பண்ணிடுங்க, ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடுங்க. இந்த பில்டிங் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து 10 கொஸ்டின், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ்ல இருந்து 10 கொஸ்டின். அப்போ எது இன்ஜினியரிங் சர்வே நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கலாம், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஏன்னா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் டாபிக்ஸே கம்மியா இருக்கு. அதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களால ஒரு 60 கொஸ்டின் கிட்ட ஈஸியா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு. இப்போ டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், ஏன்னா டிப்ளமோ முக்கியம்ல, அதுலேயும் என்னது பெர் யூனிட் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் டிப்ளமோ. பார்த்தீங்களா? இது டவுன் பிளானிங்கு, டிப்ளமோவையும் கீழே காட்டிடுறேன். சரியா? அதையும் நீங்கள் இதை பேஸ் பண்ணி தான் படிக்கணும். பெர் யூனிட்டுக்கு 100 rupees தான் அது. அதாவது பெர் யூனிட்டுக்கு என்னது
ஒரு யூனிட்டுக்கு 20 கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. அதுலேயே என்னன்னு பண்ணுங்கன்னா சிலபஸ் டாபிக்ஸ் எதில் கம்மியாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சர்வேயிங்கு, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கு, எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங்கு, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கு. ஸோ இதெல்லாம் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் இதை நீங்கள் ஈஸியாக படிச்சிட முடியும். சரியா? ஸோ இப்போ சிவில் இன்ஜினியரிங்கு நம்மக்கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் இருக்குது. இது டிகிரிக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா டிகிரிக்கு யூஸ் ஆகும். எப்படி யூஸ் ஆகும்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் ஒரே ஒரு யூனிட் மட்டும்தான் தமிழ் மீடியத்தில் இருக்குது, மற்ற எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிறனால டிகிரி எல்லாமே என்ன பண்ணிடுவோம், இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருவோம். ஸோ உங்களுக்கும் அது யூஸ் ஆகும். இந்த இருக்கு பாருங்க, இது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு வீடியோ எல்லாமே இந்த புக்கோட டெமோவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வீடியோ கொடுத்துருக்கோம். பிடிஎஃப் மெட்டீரியல் தான் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வேணுங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மெட்டீரியல் வாங்கிக்கலாம். ஸோ டெமோ எல்லாமே பாருங்கள். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ இருந்தே தொடங்கினா கூட நம்மளால நம்ம படிக்க முடியும். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.